திருவன் சரணம். நமோ தஸ்ஸு பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸு. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆர்யன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம், பகவான் புத்தர் அவர்கள் போதித்த இந்த விதர்சனா சமாதி என்பதை பற்றி. விதர்சனா சமாதி என்பது புத்தர் அவர்கள் போதித்த சத்தியம் என்ன என்பதை தெரிந்து கொண்ட ஒரு மனிதர் அதை பற்றின விமர்சனம், அதை பற்றின ஆராய்ச்சி செய்வதற்கு பெயர்தான் விதர்சனா. சத்தியம் தெரிந்து கொண்டு அதை பற்றின ஆராய்ச்சியில் ஈடுபடுவதற்கு பெயர் விதர்சனா. அப்போ அதனூடாக வரும் சமாதி நிலைக்கு பெயர் தான் விதர்சனா சமாதி. அப்போ இது அநிமித்த சமாதி, ஒரு நிமித்தத்துக்குள் இறங்கி இருக்கும் சமாதி அல்ல. ஒரு நிமித்தத்தை வைத்துக்கொண்டு அந்த நிமித்தத்துக்குள் மூழ்கி இருக்கும் சமாதி அல்ல விதர்சனா சமாதி. அப்போ இதை பற்றி நாங்கள் கதைக்கு முதல்ல இந்த சமத்த சமாதியை பற்றியும் கொஞ்சம் கதைக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி உலகில் நிறைய பேர் இந்த சமத்த சமாதியில் தான் இருக்கிறாங்க. தியானம் பண்ணி மனதை ஒரு நிலைப்படுத்தும் மனிதர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் செய்யும் செயலுக்கு உங்கள் கவனத்தில் இருங்க, அப்போது அங்கே ஒரு சமாதி நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லும் மனிதர்களும் இருக்கிறாங்க. இதே மாதிரிக்கு புறத்தில் இல்லை, அகத்தில் தான் எல்லாமே இருக்குது. புறத்தில் நீங்கள் அகத்தில் ஒன்றும் செய்ய தேவையில்ல, புறத்தில் எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லும் மனிதர்களும் இன்றைக்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு பல்வேறு விதமான போதனையாளர்கள் இருக்கிறாங்க. அப்போ இவை அனைத்தும் இந்த சமத்த சமாதிக்குத்தான் செல்கிறது. சமத்த சமாதி என்பது தற்காலிகமான ஒரு சமாதி நிலை. அது கொஞ்ச காலத்துக்கு மன ஆறுதலை, மன அமைதியை கொடுக்குது. அப்போது இது நிரந்தரம் இல்லாத சமாதி, அது தற்காலிகமான சமாதி நிலை. அப்போது இதை கடைபிடிப்பதனால, இந்த சமத்த சமாதியில் இருப்பதனால உங்களுடைய லௌகிக வாழ்க்கை இன்பமாக இருக்கும், மகிழ்ச்சியாக வாழலாம். ஆனால் அது நிரந்தரம் இல்லாத மகிழ்ச்சி, நிரந்தரம் இல்லாத சந்தோஷத்தை, அதாவது இப்போ நீங்கள் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு இருந்தாலும் அடுத்த நொடியில் வரும் எண்ணங்களுக்கு, மனதின் மாயைக்கு நீங்கள் அகப்படுவீங்க. அப்போது அந்த சமாதி நிலை அழிஞ்சு போகும். மீண்டும் நீங்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகுவீங்க, மன வேதனைக்கு உள்ளாகுவீங்க. அப்போ மறுபடியும் நீங்கள் பழைய குருடி கதவை துரடின்றது போல் மறுபடியும் நீங்கள் குழியில் விழுந்துருவீங்க. அப்போது ஒரு மனிதன் பிறந்து வயோதிபம் சென்று மரணத்தை எதிர்நோக்கும் போது சமத்த சமாதியில் இருக்கும், நிமித்திகத்த சமாதியில் இருக்கும் ஒரு மனிதன் அந்த
மரண பயத்தில் தான் இருக்கிறார். மரண பயம் அவருக்கு இல்லாமல் போகலை. ஏன்னா மரணம் என்பது அவரை தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கு. மனதை ஒரு நிலைப்படுத்துறதுனால யாரும் மரணத்தை வெல்ல முடியாது. அது உண்மையான மரணத்திலிருந்து விடுதலை பெற்ற நிலை அல்ல. அது இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்த நிலை. அது சமத்த சமாதியில் இருக்கிறது. அப்போது அது உருவமற்ற சமாதி. மனதை ஒரு நிலைப்படுத்துவதென்பது, செய்யும் காரியத்தில் ஈடுபடுவதென்பது வெளிப்புறத்தில் அல்ல, மனதில்தான். அப்போது நீங்கள் மனசில் எதுவுமே செய்ய தேவையில்லை, எல்லாம் வெளிப்புறத்தில் மட்டும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லுதிலும் கூட இந்த சமத்த சமாதி தான். இந்த நிமித்தத்துக்குள் கவனத்தில் இருப்பதற்கு பெயர் தான் இந்த சமத்த சமாதி. இந்த நிமித்தத்துக்குள் இருப்பது. அப்போ இந்த நிமித்திகத்த சமாதி. அப்போ அது மகிழ்ச்சியை, இன்பத்தை கொடுத்தாலும் அது நிரந்தரமான மகிழ்ச்சி, நிரந்தரமான இன்பம் இல்லை. அப்போ அது உலகத்தை வென்ற சுபாவம் அல்ல. உலகம் என்பது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், சலாயத்தன லோகோ லோகோ சலாயத்தன நிரோதோ நிப்பானோ. இதை யாருமே சொல்லலை, எங்கேயுமே யாருமே சொல்லலை. இது பகவான் புத்தர் அவர்கள் கண்டுபிடித்தார்கள். 2500 வருடங்களுக்கு முதல்ல இதைத்தான் கண்டுபிடித்தார். இந்த 6 உற்பத்தி நிலையத்தால் தான் உலகம் உருவாகியிருக்கு. அப்போ 6 உற்பத்தி நிலையங்களிலிருந்து நாங்கள் மீண்டு விட்டால் உலகத்திலிருந்து மீள்வோம். அப்போது இது புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம். வெறுமனே மனதை ஒருநிலைப்படுத்தி நிமித்தத்துக்குள் இறங்கிக் கொண்டு நிமித்தத்துக்குள் மூழ்கி இருப்பது அல்ல உலகை வென்ற சுபாவம். உற்பத்தி நிலையங்களை வென்ற சுபாவம் அது அல்ல, அது தற்காலிகமானது. அப்போ ஜட்டில நிகண்ட பிராக்மண என்கிற புத்த காலத்திலும் இருந்த மனிதர்கள் இதைத்தான் செஞ்சாங்க. மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு கர்ம பலன். நல்ல வினை செய்தால் நல்லது கிடைக்கும், கெட்டது செய்தால் கெட்டது கிடைக்கும் என்று போதனை செய்தவர்கள் இருந்தாங்க. அது இன்றைக்கும் இருக்கிறாங்க. அப்போ கெட்டது செய்யாமல் நல்லது செய்யுங்க, பாவம் செய்யாமல் புண்ணியம் செய்யுங்க, அப்போ உங்களுக்கு சொர்க்கம், உங்களுக்கு விமோச்சனம் இருக்குது என்று சொல்லும் மனிதர்களும் இருந்தாங்க. மனதை ஒரு நிலைப்படுத்தி தியானத்தில் மூழ்கியிருந்தவர்களும் இருந்தாங்க. அப்போ இந்த ஜட்டில நிகண்ட பிராக்மன் என்ற இந்த மனிதர்கள் இதைத்தான் செஞ்சு கொண்டிருந்தாங்க புத்த காலத்திலும். அப்போது இவர்களிடத்தில் பயிற்சி பெற்றார் சித்தார்த்தர் அவர்கள். அப்போது இவர்கள் கற்றுக் கொடுத்தது எல்லாமே இந்த நிமித்திகத்த சமாதி நிலையை தான், நிமித்தத்துக்குள் மூழ்கி உட்கார்ந்து கொண்டிருப்பது. அப்போ இதெல்லாத்தையும் பயிற்சி பண்ணி பார்த்து இதில் உண்மை கிடையாது, இதில் சத்தியம் இல்லை. மறுபடியும் வேறு காரியங்களில் மறுபடியும் மனதுக்கு எண்ணங்கள் வரும்போது நாங்கள் அதற்கு மாட்டிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. அப்போது தீ பற்றி கொள்ளுது, மனவேதனைக்கு ஆளாகிறோம், மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். அப்போது நாங்கள் எங்கே துன்பத்தை மீண்டு விட்டோம்? இல்லை. மனதை வென்று விட்டோமா? இல்லை. மனதுக்கு அடிமையாகி தான் அப்பவும் இருக்கிறோம். அப்போ இன்றைக்கும் இதுதான் இன்றைக்கி உலகத்தில் பெரும்பான்மையாக இதுதான் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்போது இதிலேருந்து உண்மையாகவே மீளணுமா இருந்தால், உண்மையாகவே இந்த மனதை வெல்லணுமா இருந்தால் மனம் உருவான விதம் பற்றி தெரிஞ்சு கொள்ளணும். மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவருக்குத்தான் இந்த கதை நல்லா புரியும். இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் செய்தார். மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொண்டார், விமர்சித்து பார்த்தார், அலசி ஆராய்ந்து பார்த்தா பிறந்தபோது ஒன்றும் இருக்கலை, ஏதும் இருக்கலை. இப்போ எல்லாமே சென்சர், இந்த உற்பத்தி நிலையத்தால் உருவானது.
அம்மா, அப்பா, வீடு, வாசல், காசு, பணம், சூரியன், சந்திரன், இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், ஜப்பான் எல்லாமே மனதால் தான் உருவானுச்சு. கண்களுக்கு தெரிஞ்சிச்சு, காதுக்கு கேட்டுச்சு, மூக்கு, நாக்கு, உடல் என்ற சென்சர்கள் இயங்குனுச்சு. அப்போ இந்த இயங்கியதன் ஊடாக உள்நுழைந்தது. துவாரங்களால் உருவானதை தான், உள்நுழைந்ததை தான் வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் இன்றைக்கு பிடித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த பிடியிலிருந்து எங்களுக்கு விடுதலை பெற முடியாது. மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டிருந்தால், சமத்த சமாதியில் மூழ்கியிருந்தால் இந்த பிடியிலிருந்து எங்களுக்கு விடுதலை பெற முடியாது. அப்போ அந்த பிடியிலிருந்து எங்களுக்கு மீள முடியும். இது எப்படி உருவானுச்சு என்பதை தெரிந்து கொண்டால் மட்டும்தான். உலகம் எப்படி உருவானுச்சு? உலகம் இருந்தால் நானும் இருக்கிறேன். கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குது. மாமரம் வெளியில் இருக்குது. அப்போ மாமரம் வெளியில் இருக்குதுன்னு சொன்னால் ஏத்தம் மம ஏசு அமஸ்மிங் ஏசுவோமே அத்தா, நான், எனது, என்னுடைய ஆன்மா. மாமரம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த மாமரம் தான் நான், அதுதான் எனது, அது என்னுடைய ஆன்மா. அப்போ இதுதான் உலகம். அப்போ உலகம், மாமரம் என்ற உலகம் இருக்குது, வெளியில் இருக்குது. அப்போ அதை பார்க்கும், அதை கேட்கும், அதை உணரும் நான். அப்போ என்கிட்ட இருக்கிறேன், வெளியில் இருக்குது. அப்போ நானும் இருக்கிறேன். உலகம் இருந்தால் நானும் இருக்கிறேன். அப்போ உலகம் உருவான விதம் பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொண்டு அதை விமர்சித்து அலசி ஆராய்ந்து பார்த்தா தான் உலகம் என்பது கண்களுக்கு தெரிஞ்சிச்சு, காதுக்கு கேட்டுச்சு, மூக்கு, நாக்கு, உடல் இந்த சென்சர்கள் இயங்கியதனால் மாமரம் உருவானுச்சு. கண்களுக்கு வர்ணம், காதுக்கு சத்தம், இது இரண்டும் இணைஞ்சனால மாமரம் உருவானுச்சு. உருவானது வெளியில் இருக்குதா? உருவானது வெளியில் கிடையாது. அது கண்ணும் காதும் இணைஞ்சனால. கண் இல்லாதவருக்கு வர்ணம் கிடையாது, காது இல்லாதவருக்கு சத்தம் கிடையாது. அப்போ சென்சர்கள் இயங்கியதனால அதனுள் உருவானதால் அதற்குள் உருவானது வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பிடிச்சு கொண்டிருக்கோம். அந்த பிடியில் தான் நாங்கள் வாழ்கிறோம். அப்போ இதுதான் உண்மை. அப்போ இந்த உண்மையை அவர் விமர்சித்து பார்க்கணும், ஆராய்ஞ்சு பார்க்கணும், கையாண்டு பார்க்கணும். இந்த விதர்சனா அவர் பண்ணணும். பண்ணி பார்த்தா தான் அவருக்கு உண்மை புரிய வரும். கைகளால் பிடிச்சு பார்த்தா கைகளுக்கு அகப்படுவது இறுக்கமான பாரமான தன்மை. இது ப்ராக்டிக்கல். இது இந்த நொடியில் உங்களுக்கு கையாண்டு பார்க்க முடியும். இப்போவே இந்த நொடியை உங்களுக்கு பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னு சொன்னால் மேசை என்பது ஒரு எண்ணம் தான். அப்போ எண்ணம் என்பது வெளியில் இருக்கா? பிடிச்சு பார்த்தா கைகளுக்கு அகப்படுவது இறுக்கமான பாரமான தன்மை. கண்களுக்கு தெரிஞ்சது வர்ணம், காதுக்கு கேட்டது சத்தம். அப்போ இவை அனைத்தும் இணைஞ்ச ஒரு எண்ணம் தான் மேசை. மேசை அப்போ வெளியில் இருக்கா? வெளியில் இல்லை. மனதில் ஒரு எண்ணம் தான் மேசை. அப்போது நாங்கள் மனோ உலகத்தில் தான் வாழ்கிறோமே தவிர இருக்கும் உலகத்தில் அல்ல என்ற சத்தியத்தை அவர் இந்த விமர்சனத்தினூடாக கண்டுபிடிக்கிறார். இந்த விதர்சனா தியானத்தினூடாக அவருக்கு இதை சத்தியத்தை உணரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்ளும் போது அவர் சத்திய ஞானம் அடைகிறார், சத்தியத்தை புரிந்து உணர்கிறார். அப்போ இதற்கு பேர் தான் சத்திய ஞானம். அப்போ இங்கே தான் உலகிலிருந்து அவர் மேல்கிறார். அப்போ கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குது, இல்லை. காதுக்கு கேட்பது வெளியில் இருக்குது, இல்லை. மூக்கு, நாக்கு, உடலுக்கு உணர்வது வெளியில் இருக்குது, இல்லை. அப்போ சென்சர்களால் உருவானது வெளியில் கிடையாது, எல்லாமே மனதில் இருக்குது, எல்லாமே எண்ணங்கள். அப்போ எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்கிறோம் என்றால், அப்போ இந்த விதர்சனா தியானம் பண்ணினா தான் அவருக்கு இது புரியும். விதர்சனா தியானம் இல்லாட்டி அவருக்கு இது புரியாது. அப்போ புரிந்து கொள்ளும் சத்தியம் இது. புரிந்து கொண்டதன் பிறகு வெளியில் உலகம் இல்லாமல் போகாது. வழக்கம் போல் எல்லாமே தெரியும், வழக்கம் போல் எல்லாமே கேட்கும், வழக்கம் போல் எல்லாமே உணரக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதற்கு கொடுத்து வச்சிருந்த மதிப்பு, பெருமதியும் தான் இங்கே அழிஞ்சு போகுது. அதுக்குள்ள பெருமதியும் மதிப்பும் அழிஞ்சு போனதன் பிறகு அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லை என்றாலும் ஒன்று தான். அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். அப்போ அதுக்குள்ளே அந்த பெருமதியும் மதிப்பும் அழிஞ்சு போனதன் பிறகு இங்கே உள்ள ஈகோ அழிஞ்சு போகுது. ராகதேச மோகனத தீ அழிஞ்சு போகுது. பெருமதியும் மதிப்பும் தான் ராகதேச மோக என்ற தீ. அந்த பெருமதியும் மதிப்பும் அழிஞ்சதன் பிறகு இங்கே அந்த தீ அழிஞ்சு போகுது. அப்போது தீ அழிஞ்சு போனதன் பிறகு அந்த முன்பு இருந்தது போல் அவருக்கு அதன் மீது பற்று இல்லாமல் போகுது.
அப்போ அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைன்னாலும் ஒன்று தான் என்ற சத்தியத்தை அவர் கையாண்டு உணர்ந்தவருக்கு அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லை என்றாலும் ஒன்று தான் என்ற நிலைக்கு வருகிறார். அப்போது இதுதான் தீ அணைந்த நிலை. வெளிப்புறத்திலிருந்து மீள்கிறார், வெளி உலகத்தை வெல்கிறார். அப்போ உலகத்தை வென்றவருக்கு மீண்டும் உலகத்தில் இடமில்லை. உலகத்தில் பிறப்பதற்கு அங்கே உலகம் அவருக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ இதுதான் காம பூமியை வென்ற சுபாவம், கர்ம பூமியிலிருந்து விடுதலை பெற்ற சுபாவம். அப்போ அவருக்கு எஞ்சி இருப்பது மனோ உலகம், மனதில் உலகம் இருக்குது. அப்போ அவருக்கு அப்போ மனதையும் வெல்லணும். அவர் மனதை வெல்பவருக்குத்தான் விமோச்சனம் இருக்குது, விடுதலை இருக்கிறது. அப்போது மனதின் மாயில் மேலும் வழியில் தான் அவர் பயணிக்கிறார். ஆர்ய அஷ்டாங்கிக மார்க்க என்ற இந்த 8 வழி பாதையில் அவர் பயணிக்கிறார் என்றால் இது உள ரீதியிலான ஒரு பயணம், உள ரீதியிலான முன்னேற்றம் அடையும் ஒரு பயணம். இது தனக்குள் கையாளும் ஒரு பயணம், இது தான் கையாளும் பயணம். இது வெளிப்புறத்துக்கு யாருக்கும் தெரியாது. இது உள்புறத்தில் தன்னை தான் பரீட்சிக்கும் பயணம். இது அந்த பயணத்தில் அவர் பயணிக்கிறார். ஆர்ய அஷ்டாங்கிக மார்க்க என்ற 8 வழி பாதையில் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அப்போது இந்த சமாதிட்டிக்கு வந்தவர் தான் சத்திய ஞானம் அடைகிறார். அவர் வெளி உலகத்தை வெல்கிறார். அப்போ மீண்டும் அவருக்கு மனதில் உலகம் இருக்குதுன்னு சொன்னால், அப்போ சம்மா சங்கப்ப, சம்மா வாச்சா, சம்மா ஆஜீவ, சம்மா கம்மந்த, சம்மா வாயாம, சம்மா சதி, சம்மா சமாதி என்கிற இந்த பாதையில் அவர் பயணிக்கிறார். அப்போது பார்ப்பதில் உண்மை இல்லை, கேட்பதில் உண்மை இல்லை, உணர்வதில் உண்மை இல்லை என்றால் அப்போது சிந்திப்பதில் உண்மை இருக்கிறதா? மனதுக்கு வரும் எண்ணங்களில் உண்மை இருக்கிறதா? இல்லை. அது ஒரு துவாரம் மட்டுமே. கண் என்பது ஒரு துவாரம் போல, காது என்பது ஒரு துவாரம் போல, மனம் என்பதும் ஒரு துவாரம் மட்டும்தான். அதுக்கு எண்ணங்கள் அடிக்கடி வருது போகுது. ஆனால் அதற்குள் வரும் எண்ணத்தில் உண்மை இருக்கிறதா? இல்லை. கண்ணும் காதும் இணைந்தது தான் மேசை என்றால், மேசை வெளியில் இல்லைன்னு சொன்னால் அப்போ மனசில் இருக்குதா மேசை? உண்மையாக இருக்குதா மனசில் மேசை? இல்லை. அதுவும் ஒரு எண்ணம் மட்டும்தான். அப்போ எண்ணத்துக்கும் இங்கே வேல்யூ குறைஞ்சி போகுது. அவர் சத்தியத்தை காண மனதுக்கு வரும் எண்ணங்களிலும் உண்மை இல்லை. அதுவும் இந்நேரம் வருது போகுது. அது அதன் சுபாவம் அதுதான். அப்போ இந்த சத்தியத்தை அவர் காண அவருக்கு அப்போ இந்த மனதுக்கு வரும் எண்ணங்களுக்கும் வேல்யூ இல்லாமல் போகுது, மதிப்பு இல்லாமல் போகுது. அப்போ எந்த எண்ணமாக இருந்தாலும் அதுக்கு வேல்யூ கிடையாது, மதிப்பு கிடையாது. அப்போ இதுதான் ராகதேச மோகன்றத தீ அணைந்து போகும் நிலை. அப்போ அணைந்து போகும்போது அவர் மனதின் மாயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீள்கிறார். இப்போ எல்லா இடத்திலும் அவர் சத்தியத்தை காண்கிறார். ப்ராக்டிக்கலி நடைமுறை வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை அவர் காண்கிறார். இல்லற வாழ்க்கையை வாழும் மனிதன் இந்த சத்தியத்தை கையாண்டு காணும்போது அவர் மனதிலிருந்து மீள்கிறார். அப்போது இதுதான் துன்பத்தில் மீளும் வழி, நிர்வாணம் அடையும் வழி. இதுவே நிரந்தரமான வழி என்ற அந்த வழியை பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். மனதிலிருந்து மீள்வதற்கு நாங்கள் மனமுருவான விதம் தெரிஞ்சு கொண்டவர் மனதிலிருந்து மீள முடியும். இல்லாட்டி எங்களுக்கு மனதிலிருந்து மீள முடியாது. அது விதர்சனா சமாதி நிலை ஆகாது. மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு சமத சமாதியில் நிமித்தத்தை பிடித்து கொண்டு நிமித்தத்துக்குள் அமர்ந்து கொண்டு நாங்கள் என்னதான் பேசிக்கொண்டு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பேசிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாலும் எங்களுக்கு விமோச்சனம் கிடையாது, விடுதலை கிடையாது. அது நிரந்தரமானது கிடையாது. அது தற்காலிகமானது. மறுபடியும் நாங்கள் குழியில் விழும் ஆபத்தான இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். அப்போது அதிலிருந்து மீளணும், உண்மையை புரிஞ்சு கொள்ளணும், உண்மையை காணணும். அப்போ உண்மையை கண்டால் எங்களுக்கு இந்த மனோ உலகிலிருந்து மீள முடியும். இந்த எண்ணங்களிலிருந்து எங்களுக்கு மீள முடியும். மனதின் மாயிலிருந்து எங்களுக்கு விடுதலை பெற முடியும். அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் 2500 வருடங்களுக்கு முதல். மனதை வெல்பவர் உலகத்தை வெல்வார். அப்போது இது மனதை ஒரு நிலைப்படுத்தும் சுபாவம் அல்ல. மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொண்டு அது விதர்சனா தியானத்தினூடாக விமர்சித்து பார்த்து ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சியினூடாக உண்மையை அவர் உணர்கிறார் என்றால் இது 4 நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட சத்தியம் இங்கே இருக்கிறது. நிற்பது, நடப்பது, இருப்பது, படுப்பது.
எந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும், எந்த வேலையை செய்தாலும், எங்கே எப்படி இருந்தாலும், நீங்கள் இந்த சத்தியத்தை கையாள்பவராக இருந்தால், இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து உணர்வதற்கு எந்த ஒரு நிலையுமே தடையாக இருக்காது. அது எல்லா நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சமாதி நிலை. அது விதர்சனா சமாதி நிலை. நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும், எப்படியெல்லாம் இருந்தாலும், எங்கே போய் கொண்டிருந்தாலும், என்ன செய்து கொண்டிருந்தாலும், இந்த சமாதி நிலை உங்களுக்கு ஒருபோதும் அழிஞ்சு போகாது. ஆனால் சமத்த சமாதி என்ற நிமித்தத்துக்குள் இறங்கி கொண்டிருக்கும் சமாதி என்பது அடுத்த நொடியில் அழிஞ்சு போகலாம். அடுத்த நொடி வரும் ஒரு எண்ணத்துக்கு நாங்கள் அந்த எண்ணத்துக்கு அடிபணிஞ்சு மனதின் மாய்க்கு உள்ளாகி போகினதன் பிறகு அந்த சமாதி நிலை அழிஞ்சு போகும். ஆனால் விதர்சனா சமாதி என்பது உங்களுக்கு எந்த எண்ணம் வந்தாலும், நீங்கள் எங்கே இருந்தாலும், எப்படியெல்லாம் இருந்தாலும், உங்களுக்கு எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் அதை நீங்கள் சத்தியத்தை காணும்போது அந்த ராகதேசமோ அந்த ஆசை கோபம் மாய் அங்கே தணியப்படுது. அப்போ அது அழிஞ்சு போகுது. அங்கே விதர்சனா சமாதி இருக்கிறது. அந்த சமாதி நிலை நீங்கள் எப்படி இருந்தாலும் அந்த சமாதி நிலை என்பது அழிஞ்சு போகக்கூடியது அல்ல. இது 4 நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சமாதி. அது விதர்சனா சமாதி. அது அநிமித்த சமாதி. நிமித்தத்துக்குள் இறங்கி கொண்ட சமாதி அல்ல. நிமித்தங்களில் உண்மை இல்லை. நிமித்தங்கள் எல்லாமே மனோதுவாரத்தின் வழியாக வரும் எண்ணங்கள் மட்டுமே. அப்போ அந்த நிமித்தத்திலும் உண்மை இல்லை என்றால், சத்தியம் இல்லை என்றால், அப்போது அங்கே தான் இருக்கிறது அநிமித்த சமாதி. அநிமித்த சூன்யத அப்ரணீத்த சேத்த விமுக்தி என்ற மனதில் விடுதலை பெற்ற நிலை இங்கே தான் இருக்கிறது. மனதின் மாயிலிருந்து விமோச்சனம் அடைந்த நிலை இங்கே தான் இருக்கிறது. அப்போ இது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார், இது புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம். இதை புரிந்து கொண்டவர் மானியமான எளிமையான வாழ்க்கையை வாழ்வார். அவர் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு போக மாட்டார். எளிமையான வாழ்க்கை, அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்பவர். அவர் இருந்தாலும் ஒன்று தான், இல்லை என்றாலும் ஒன்று தான். இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்தி கொண்டு தன்னை உலகத்துக்கு பெருசாக ஆளாக்கி காட்டிக்கொண்டு அப்படியெல்லாம் இருக்க மாட்டார். அவர் எளிமையான வாழ்க்கையை வாழ்வார். இருந்தாலும் எளிமையாகத்தான் அவர் இருப்பார். இல்லை என்றாலும் அவர் எளிமையாகத்தான் இருப்பார். அவர் 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 தன்னை உலகத்துக்கு அலங்காரப்படுத்த போக மாட்டார். நான் சத்தியத்தை புரிந்து கொண்டேன், நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி காட்டிக்கொண்டு போக மாட்டார். காரணம் என்னென்னா, அப்படி ஒருவர் இங்கே இல்லை. சத்திய ஞானம் அடைந்தவர் நேத்தம் மம நேசு அமஸ்மி நேசுவமே அத்தா என்ற நான் இல்லை, எனதில்லை, என்னுடைய ஆன்மா என்று ஒன்று இங்கே இல்லை என்று சத்தியத்தை அவர் புரிந்து கொள்கிறார். அப்போ நான் இல்லை, எனதில்லை, என்னுடைய ஆன்மான்னு சொல்லி இங்கே ஒன்றும் இல்லைன்னு சொன்னால், அப்போ என்னை எதற்கு நான் இங்கே எப்படி அவர் காட்டுவார்? நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லையே. இந்த உடலில் நான் இருக்கேனா? இந்த உடல் தான் நானா? இந்த உடலில் நான் இல்லை, இது எனதில்லை, இது என்னுடைய ஆன்மாவும் இல்லை. அப்போ இதில் அப்போ அந்த எண்ணம் தான் நான். மாமரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணத்தில் நான் இருந்தேன். அதுக்கு ஒரு வேல்யூ, பெருமதி இருந்தது, மதிப்புன்னு இருந்தது. அப்போ அது பெருமதி மதிப்பும் இருந்ததால் அந்த பெருமதிக்கும் மதிப்பும் தான் நான். அப்போ அந்த பெருமதி மதிப்பும் அழிஞ்சு போனதன் பிறகு அப்போது நான் இல்லை. அப்போது ராகதேசமாக இருந்த ஆசை கோபம் இங்கே மாயை தனியப்படுது. அப்போ அந்த தனியப்பட்டதன் பிறகு நான் இல்லை. சென்சர்கள் இயங்குது, சிஸ்டம் ஓடுது. கண்களுக்கு தெரிவது வழக்கம் போல தெரியுது, காதுக்கு கேட்பது வழக்கம் போல கேட்குது, மூக்கு நாக்கு உடல் என்பது வழக்கம் போல இயங்குது, மனதுக்கு வரும் எண்ணங்கள் வழக்கம் போல வருது போகுது. ஆனால் இதற்குள் நான் இல்லாமல் சென்சர்கள் வழக்கம் போல இயங்குது. அப்போ சென்சர் சிஸ்டம் ஓடுது. இப்போ மரம் போல, மரம் கன்றாக பூத்து செடியாக வளர்ந்து பெருசாகி பூ பூத்து காய் காய்ச்சி கடைசியில் மரம் மண்ணோடு மண்ணாகி போகுது. இதே போல் இந்த சிஸ்டத்தை அவர் கையாளுகிறார். இந்த சுபாவ தர்மத்தை அவர் உணர்கிறார். மரம் போல் அவருடைய செயல்பாடு இருக்குது. எளிமையான வாழ்க்கை. மரத்துக்கு வெயில் அடித்தாலும் ஒன்று தான், மழை பெய்தாலும் ஒன்று தான், காற்றடித்தாலும் ஒன்று தான், புயலே அடித்தாலும் மரத்துக்கு களங்கம் இல்லை. மரம் அது என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இதே போல் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர் இந்த மரம் போல் சுபாவ தர்மத்தோடு இணைகிறார். அவருக்கு எது நடந்தாலும் அவர் கலங்க மாட்டார். எது எப்படி இருந்தாலும் அதற்கு அவர் ஈடுபாடு கொடுப்பாரே தவிர, அது எனக்கு சரி வராது, இது எனக்கு செட் ஆகலை, இது எனக்கு பிடிக்கலை அப்படின்ற நிலையில் அவர் இல்லை.
எதையுமே அவர் ஏற்றுக்கொள்ளும் தன்மையில் இருக்கிறார். அப்போ எது நடந்தாலும் அவர் கலங்க மாட்டார். எது இருந்தாலும் ஒன்று தான், இல்லை என்றாலும் ஒன்று தான். எப்படி நடந்தாலும் ஒன்று தான், எப்படி நடக்கலானாலும் ஒன்று தான். எல்லா நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட சமாதி நிலை இது. அது உலகை வென்ற சமாதி. இது அனிமித்த சமாதி. இது விதர்சனா சமாதி. அந்த சமாதி நிலையில் தடுமாற்றம் இல்லை. அந்த சமாதி நிலைக்குள் ஆர்ப்பாட்டம் இல்லை, ஆரவாரம் இல்லை, போராட்டம் இல்லை. எல்லாமே தணிந்த நிலை. இங்கே தீ அணைந்த நிலை. தீ அணைந்ததன் பிறகு சாமானியமான எளிமையான வாழ்க்கை. தரையில் நடந்து போகும் சாமானியமான ஒரு எளிமையான மனிதனாக அவர் இருப்பார். அவர் ஆடம்பரத்தை காட்ட மாட்டார். அகங்காரம் அவரிடம் இல்லை. அவரிடம் போட்டி, பொறாமை, பழிவாங்கல் எதுவுமே அவரிடம் இல்லை. எல்லாமே அழிந்த நிலை, சமாதி நிலை. அது அனிமித்த சுஞ்ஞத்த அப்ரணீத்த சேத்து விமுக்தி என்ற விமுக்தி சாரா என்ற விமுக்தியில் விடுதலை பெற்ற நிலை, மனதிலிருந்து மீண்ட நிலை, உலகை வென்ற நிலை, பகவான் புத்தரின் புத்த சுபாவத்தை அடைந்த ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவம் அடைந்த புத்த நிலை இதுதான். அப்போ இது 2500 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இது உங்களுக்கு கேட்குது சொன்னால் ஆச்சரியம், அற்புதம், மகா காம்பீரம். அப்போ இதை நீங்களும் புரிஞ்சு கொள்ளணும். இது இன்றைக்கி கேட்குதுன்னு சொன்னால் உண்மையிலேயுமே நீங்கள் இந்த கேட்கும் நீங்கள் பெரும் பாக்கியவனாக இருக்கீங்க, பெரும் புண்ணியஸ்தராக இருக்கீங்க. இல்லாட்டி இது உங்களுக்கு கேட்பதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் கேட்குறீங்கன்னு சொன்னால் உலகை வெல்வதற்கான வழி உங்களுக்கு இருக்குது. மரணத்தை வெல்வதற்கான வழி உங்களுக்கு இதில் இருக்குது. அப்போ மரணத்தை வென்று, உலகை வென்று, துன்பத்திலிருந்து மீண்டு சாமானியமான எளிமையான வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியோடு இருந்து உங்களுடைய மூச்சு நிற்கும் வரை இந்த சென்சர்கள் இயங்கும், சிஸ்டம் ஓடும். மூச்சு நின்றதன் பிறகு உங்களுக்கு அவ்வளோதான், கதை முடிஞ்சு. மறுபடியும் பிறப்பதற்கு உலகம் ஒன்று இல்லை. உலகம் ஒன்று இருக்கும் வரைக்கும் அவர் உலகில் பிறப்பார். உலகத்தை வென்றவருக்கு உலகம் ஒன்று இல்லை. அப்போ அவர் பிறப்பிலிருந்து மீள்கிறார், விடுதலை பெறுகிறார், மரணத்திலிருந்து விடுதலை அடைகிறார். இதுதான் புத்த நிலை, இதுதான் புத்த சுபாவம். அப்போ இந்த புத்த சுபாவம் அடைவதற்கான வழி இந்த புத்தோத்பாத போதனைகளில் உங்களுக்கு இன்றைக்கு கேட்குது. அப்போ நீங்களும் கேளுங்க, நன்றாக விமர்சித்து அலசி ஆராய்ந்து விதர்சனா பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த சத்தியத்தை புரிந்து விதர்சனா சமாதி நிலையை அடைய இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.